ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலையே சரியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை கழுவ இதை கழுவ சமைக்க அப்புறம் வேலைக்கு போக திரும்ப வந்து செய்ய நிறைய வேலை இருந்தது எனக்கு. அதில் மெயினான வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுதான். ரொம்ப தள்ளி போன வேலை அப்படின்னா இதுதான். நான் எப்போவுமே மாதம் மாதம் டான்னு அந்த 5ஆந்தேதி எனக்கு சேல்ரி, அதுக்கு முன்னாடியே கழுவி வச்சுருவேன். கழுவி வச்சுட்டு ஆயில் வாங்கிட்டு வந்தோடனே ஃபில்லப் பண்ணி வச்சுருவேன். ஆனால் இந்த கடுவு பார்த்திங்கன்னா 10ஆந்தேதி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் இதை நான் க்ளீன் பண்ணி வச்சேன். அது வள்ளு கட்டாயத்துக்கு க்ளீன் பண்ணி வச்சேன். எல்லாத்தையும் சுடு தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள், அதில் ஊற்றுறல அது வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகணும். 2 டைம் கழுவுனேன், ஆனாலும் அது பிளாஸ்டிக்குன்றனால பளிச்சுன்னு ஆகலை. இது கண்ணாடி பாட்டில் வந்து சீக்கிரம் நமக்கு ஒரு தடவை சுடு தண்ணி ஊற்றி விம்ஜெல் ஊற்றி கழுவுனாலே பளிச்சுன்னு வந்துடும். ஏன்னா நான் மாதம் மாதம் கழுவிடுவேன். ரொம்ப லேட்டாலாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் போட்டு வைக்கவே மாட்டேன். மாதம் மாதம் கழுவிடுவேன். அதனால் எனக்கு பளிச்சுன்னு வந்துருச்சு கண்ணாடி பாட்டில்லாம். அது கொஞ்சம் இன்னும் பளிச்சுன்னு வரணும். அதனால் இதில் உள்ள சுடு தண்ணியை அதில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்படி தான் என்னோடய வேலை ஓடுது. இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இந்த ஒரு 10-15 நாளாகவே எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கே ஒரு ஆர்வம் வரவே மாட்டேங்குது. என்னன்னே தெரில. ஆனால் நிறைய நான் வேலை செய்கிறேன். அமாவாசைக்கு கூட சாணி வலித்து வெளியில் வலித்து அங்கே முன்னாடி வலிப்படல அங்கேயும் வலித்து பின்னாடி போய் வலித்து வீடு வாசலெல்லாம் கூட்டி தொடச்சி தோரணம் கட்டி அப்புறம் திஷ்டி பொம்மை இதெல்லாம் தொங்க விட்டுருந்தேன். அப்புறம் பூஜை ரூம்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணேன். எங்கள் மாமியாவோட ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ வந்துருந்துச்சு, அதெல்லாம் மாற்றி வச்சேன். நிறைய வேலைகள் நான் செஞ்சேன். அதெல்லாமே என்னால் வீடியோ ஒத்தாளாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. குழந்தைங்களுக்கும் சரியாக வீடியோ எடுக்க தெரியல. அதனால் என்ன பண்ணுறது, நம்மளே ஒத்தாளாக செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். வீடியோ எடுக்க முடியல. இதவே பாப்பாவை கூப்பிட்டு வலுக்கட்டாயமே சரி ஏதாவது ஒரு வீடியோ போடுவோமேன்னு சொல்லிட்டு பாப்பா அம்மா கழுவுறதை எடுடா அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னேன். என்னன்னே தெரில, வியூஸே போக மாட்டேங்குதா. அப்புறம் வாட்ச் டைமும் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. எதனாலன்னே தெரில. அதுவும் இல்லாமல் நமக்கு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் நான் அந்த யூடியூப் ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு அப்படி இருக்கவே முடியல. ஏதாவது ஒரு டென்ஷன் வந்துருச்சுன்னா வீடியோ எடுக்காமல் விட்டுறேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீடியோவே போடுறதில்ல, இதை ஒரு வீடியோவாக பேசி போடலாம். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடணும் தான் இந்த சாமி வீடியோலாம் நேற்று எடிட் பண்ணி போட்டிருந்தேன். முடிஞ்ச அளவு இனிமேல் நான் வீடியோ போட பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய 1350 பேர் இருக்கீங்க. இவங்க டெய்லி வீடியோ பார்த்து எனக்கு லைக் போட்டாலே போதும். ஆனால் யாருமே என்னோடய சப்ஸ்கிரைபர் யாருமே மிஞ்சி போனால் ஒரு 400 பேர் தான் பார்க்குறீங்க. மீதி ஆளுகள்லாம் பார்க்க மாட்றீங்க. அதுவே எனக்கு சங்கடமாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நிறையா வேலை நான் செஞ்சேங்க. இன்றைக்கி காலையில் கூட எந்திரிச்சு வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டுட்டு அதை கூட வீடியோ எடுக்கல நான். சரி இப்போ மத்தியானம் எடுத்து போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வேலைகள் நான் டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது, தண்ணி வந்துடுது, தண்ணி சமைக்க தான் செய்யணும், பேரல்லேருந்து எடுக்கணும். தண்ணி வராமல் ஒரு நாள் லேட்டானாலும் பிரச்சனை. அப்புறம் அதோட குழந்தைங்களையும் பார்க்க வேண்டியிருக்குது, வேலை செய்ய வேண்டியிருக்குது. எல்லாமே நம்ம எடுத்து தான் தண்ணி யூஸ் பண்ணுறோம். பைப்பு திருகுனா வர்ற மாதிரி தண்ணி கிடையாது நம்ம வீட்டில். அதனால் ஒரு சில நேரத்தில் நான் சோர்வாகிடுறேன். இப்போவுமே சரி சோர்வாக இருந்தது, அதான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டு உக்காந்துட்டேன். பாட்டிலெல்லாம் கழுவி எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு உங்களை இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். டெய்லி கிச்சன் வீடியோ போடுறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா டெய்லி ஒரே விஷயத்தையே போடக்கூடாது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடணும். நீங்களும் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பாட்டிலை கழுவி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து எல்லோரும் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. பாய்.